கேங்கு மாரு அங்க இருக்கு பாரு எங்களோட ஷூவு பேக் எல்லாத்தையுமே ஒரு பெட்டியில போட்டு அப்படியே எடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வா, நாங்க ஃபுட்பால் டிபார்ட்மெண்ட் டெஸ்ட்டுக்கு போகணும், என்ன புரியுதா அப்படின்னு சொல்ல. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு பாருங்க. என்னடா சொன்னீங்க, நான் யார் தெரியுமாடா, உங்களுக்கு நான் இதுக்கு இந்த வேலையை பார்க்கணும், உங்க மூஞ்சி முகரையை நான் பேத்து உங்க கையை காலை நான் உடச்சி உங்களை என்ன பண்ண போறேன் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கட் பண்ணா. நம்ம ஹீரோ அவங்களோட பொட்டியை தூக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அப்ப மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், என்ன பண்றது, நான் ஃபுட்பால் டெஸ்ட்ல போய் கேம்ல கலந்துக்கணும் அப்படின்னா இவங்க கிட்ட காக்கா பிடிச்சிதான் ஆகணும், இவங்க கிட்ட கோச்சிட்டு போனோம்னா என்னால ஃபுட்பால் விளையாடவே முடியாது, என்ன பண்றது எல்லையா தலையெழுத்து, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நானும் பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகி என்கிட்டயும் நிறைய பேர் வந்து கெஞ்சுவாங்க, அண்ணா அண்ணா என்னையும் அந்த டெஸ்ட்டுக்கு கூட்டு போங்கண்ணா, நானும் பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னா அப்படின்னு கெஞ்சுவாங்க. நான் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வருவேன், ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் அப்படின்னு என் பேரு வரும், என் போட்டோவும் வரும், அது ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்க. தூரத்துல இருந்து ஒரு ஃபுட்பால் பறந்து வந்து நம்ம ஹீரோ மண்டையிலேயே பட்டாருன்னு அடிக்கும் பாருங்க. அதை பார்த்துட்டு பின்னாடி வந்து அவங்க 3 பேரும் காமெடி பீஸுடா, இவன் பால் கூட இவனையே வந்து தேடி அடிக்குது பாத்தியா, டாமி பைய ஃபுட்பால் வந்து அடிச்சது பாரு பொட்டேர்னு சாமா காமெடி அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க. சரி இந்த பாலை யாரா அடிச்சது அப்படின்னு பார்த்தா தூரத்துல கிரவுண்ட்ல 2 பேர் இருப்பாங்க. அதுல கண்ணாடி போட்ட ஒருத்தன், தம்பி சாரிடா தெரியாம அடிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்ல, பக்கத்துல இருக்கணும் ஆமாண்டா சாரிடா தெரியாம அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா. அதுக்கு அந்த கண்ணாடி போட்டவன், நீ வேணும் தானே அடிச்ச, அப்புறம் எதுக்கு சாரிலாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கோவமா கேட்பான். அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் தான் இந்த ஹாஜா ஹை ஸ்கூல் ஃபுட்பால் டிபார்ட்மெண்ட் கேப்டன் ஜியாங். பக்கத்துல ஒருத்தன் தான் பாத்தீங்களா, அவனோட பேரு சங் ஜி வு. இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதுல. அந்த சங் ஜி வு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, தம்பி அந்த ஃபுட்பால்ல ஒரு கிக்கு விடு, அந்த பால் என்கிட்ட வரணும் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருக்க அந்த 3 பேர் கேக்கப்பக்கேன்னு சிரிப்பாங்க. மாறு என்ன பண்ண போற, ஃபுட்பாலை மிதிக்க போறியா, காமெடி பண்ணாதரா பந்து பொறுக்கி, எப்பவும் போல பந்த பொறுக்கி அவங்க கையில கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சிட்டு இருப்பாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், ஃபுட்பால் தான்டா என்னோட வாழ்க்கை, அதுக்காக தான் என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சிருக்கேன், இதுக்கப்புறம் நான் தயங்கவே மாட்டேன்டா, நான் என் காலால தான்டா ஃபுட்பாலை மிதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஃபுட்பாலை காலால மிதிச்சுட்டு போயிட்டு இருக்க. பார்த்தா அந்த ரோடு இறக்கம் போல இருக்குது, அது ஸ்வைருக்கு கீழே வேகமா போயிட்டு இருக்குவா. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஐயோ ஐயோ ஆட்டி பிடிக்கிருச்சு ஆட்டி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த பால் பின்னாடியே போயிட்டு இருப்பான். அங்க தூரத்துல பார்த்தா ரோடு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, குழியெல்லாம் தோண்டி. அதை பார்த்துட்டு ஐயோ இதுலடா புது பிரச்சனையா இருக்குன்ட்டு அந்த பால் பின்னாடி வேகமா போய் அந்த குழிக்குள்ள விழுறதுக்கு முன்னாடி சைட்ல தட்டி விட, அது வண்டி மேல பட்டு ஜிக்ஸாக் அந்த தடுப்புல தாண்டி போயிட்டே இருக்குமா. நம்ம ஹீரோவும் அந்த ஜிக்ஸாக்ல அப்படியே தள்ளிட்டே போவாம பாருங்க. குறுக்க எந்த மணலாரியும் வந்துடக்கூடாதுடா ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீடா போயிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அவனை பார்த்துட்டு அந்த ஃபுட்பால் டீம் கேப்டன் கண்ணாடி பட்டவன், என்னடா பண்ணிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அந்த சங்சியும் ஏதோ பண்றான்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பானா. நம்ம ஹீரோவோ ஃபுட்பாலை அப்படி விரட்டிட்டு போய்கிட்டே இருப்பான். பார்த்தா மறுபடியும் இன்னொரு ஒரு பெரிய குழி வருமா. அதை பார்த்துட்டு ஐயோ என்னடா அது மறுபடியும் ஒரு குழி வருது, என்ன